இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. பாபிலோனிய மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு தங்க சிலையை உண்டு பண்ணி அதை எல்லாரும் தாழ விழுந்து வணங்கணும், அப்படி வணங்கலைன்னா எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான கட்டளையை நேபுகாத் ராஜா பிறப்பித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானியேலுடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த வாலிபர்கள் மிகுந்த வைராக்கியமாய் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் வணங்குவோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி மிகுந்த வைராக்கியமாக இருந்தாங்க. அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்குனாங்க. இவர்களை தூக்கி போட்டாங்க. ஒரு சேதமும் இல்லை. இவர்களோடு கூட 4வது நபராக தேவ தூதன் அந்த அக்கினி சூளையில் உலாவினார். ஹல்லேலூயா. அக்கினியிலிருந்து அவங்க விடுதலையாக வெளியே வந்தாங்க. அக்கினி போன்ற சோதனைகள் சூழ்ந்து இன்றைக்கி கடுமையான போராட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருப்பீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் கர்த்தர் எந்தவித சோதனையிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சோதனையை கண்டு சோர்ந்து போகாமல் கர்த்தராகிய தேவனை நம்ம ஆராதிப்போம். God bless you.